பாட்டி, ஒரு நல்ல கதை சொல்லுங்க. சரி கண்ணா, உனக்கு ஒரு கதைய சொல்றேன். ஒரு கிராமத்தில் முத்தையா என்ற விவசாயி அவனுடைய மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காலையிலேயே வயலுக்கு சென்று வேலை செய்வத வழக்கமாக கொண்டிருந்தான். ஆனா அவன் மகன் கண்ணனுக்கு வேலை செய்ய விருப்பமில்ல. ஒருபோதும் வயலுக்கு செல்ல மாட்டான். கண்ணா, வயலுக்கு வந்து உதவி செய். இல்ல அப்பா, நான் இன்னும் விளையாடணும். கண்ணா, உடனே வா. இவன் எப்போ பொறுப்ப உணர்வானோ தெரியல. இன்னும் விளையாட்டு பையனா இருக்கான். ஆனா முத்தையா ஒரு கடின உழைப்பாள். எவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் வேலை நிறுத்த மாட்டான். நீங்கள் ஏன் இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கீங்க? வேலை இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அம்மா, மேகம் ரொம்ப கருப்பா இருக்கு. ஆம் கண்ணா, இன்னைக்கு மழை வரப்போகுதுன்னு நினைக்கின்றேன். அந்த இரவு மழை பலமாக பெய்தது. முத்தையாவின் பயிர்கள் சேதமடைந்தது. இந்த வருஷம் விளைச்சல் குறைய போகுது. என்னுடைய உழைப்பு வீணாகி விட்டது. அம்மா, அப்பா ஏன் இவ்ளோ கவலையா இருக்காரு? என்னாச்சு சொல்லுங்க. நம்முடைய வயலில் உள்ள பயிர்கள் மழையினால் சேதமடைந்து விட்டது. அதுதான் அப்பா கவலைக்கு காரணம். அன்று இரவு கண்ணன் தூங்காம நிறைய யோசித்தான். அப்பா, இனிமே நான் உங்களோட வயலுக்கு வந்து வேலை செய்யறேன். நீ இப்ப சொன்ன வார்த்தை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதுப்பா. ரொம்ப சந்தோஷம். வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா, ஆனா நான் முயற்சி செய்றேன். இப்படி விதை போட்டா நல்லா பயிர் வளரும்பா. சரி, அப்படியே விதைக்கிறேன்ப்பா. வயல உங்களோட வேலை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இனி தினமும் வயலுக்கு வருவேன். சில மாதங்கள் கடந்து வயல் பசுமையாக மாறியது. முத்தையாவுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி உண்டானது. இந்த வருஷம் நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கிறது. கண்ணா, உன் முயற்சிதான் இதற்கு காரணம்பா. நம்ம மகன் ரொம்ப மாறிட்டான். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்பா. நீ ரொம்ப நல்ல பையனா மாறிட்ட. ரொம்ப சந்தோஷம்பா. பாட்டி, இது ரொம்ப நல்ல கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. இனி தினமும் கதை சொல்லுங்க. கடின உழைப்பு வீண் போகாது. உழைப்பின் மதிப்பு புரிந்தால் வாழ்க்கை அழகாக மாறிவிடும். Thank you for watching. We hope you enjoyed it.